வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போஸ் பிராண்டில் ஒரு அட்டகாசமான பேட்ரி ப்ளோயர் ஒன்று போட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன். அதை வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கேன், உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ப்ளோயரோட பேட்ரி சார்ஜரை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். சார்ஜர்னு பார்த்தீங்கன்னா போஸ் பிராண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் அதோட சார்ஜர், பார்த்துக்கோங்க. இதான் அதோட பாக்ஸ். உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது 18 வாட் 4 ஆம்ப் பவர் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா 65 நிமிஷம் எடுத்துக்கிறோன்னு சொல்லி போட்டிருக்காங்க. வேறு அந்த பாக்ஸில் ஒன்றுமே கிடையாது. இப்போ சார்ஜர் இருக்கும், அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு அது மட்டும் தான் இருக்கும். வேறு எதுவுமே இருக்காது இதுக்குள்ளே. ஸோ இப்போ சார்ஜர் வந்து பேட்ரி எப்படி கழட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்டன் இருக்கும். ப்ளோயரில் மாட்டும் போது இந்த பட்டனை ப்ளோயர்லேருந்து கழட்டும் போதும் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் கழட்டும். மாட்டும் போது பட் தேவையில்லை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பட்டனை ப்ரெஸ் பண்ணால் கலெக்டரே முடிஞ்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா இதுதான் பேட்ரி, அது ப்ளோயரோட பேட்ரி. இதை ப்ரெஸ் பண்ணி எவ்வளோ இண்டிகேஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். திரும்ப நீங்கள் மாட்டணும் அப்படின்னா, இப்போ இந்த பேட்ரி ஃபுல் சார்ஜ் இருக்குது, இந்த சும்மா மாட்டி காமிக்கேன். அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு பட்டனில் ப்ரெஸ் பண்ண வேண்டாம், இப்படி வச்சு லாக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். இப்போ ஃபுல் சார்ஜ் இருக்கிறதுனால க்ரீன் கலர் லைட் எரியுது. இப்போ சார்ஜ் இல்லை அப்படின்னா ரெட் கலர் லைட் எரியும். வெறும் 65 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. வேறு இந்த சார்ஜரை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. கேபிள் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் கொடுத்துருப்பாங்க. ப்ளக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ப்ளக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட் சர்க்கிட்டாக இருக்குன்னு சொல்லி எந்த பிரச்சனையும் தேவையில்லை. ஃபியூஸும் கொடுத்துருக்கிறதுனால ப்ளக்கும் சேஃபாக தான் கொடுத்துருக்காங்க. கேபிள் நல்ல குவாலிட்டியான கேபிள் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வந்து 2 மீட்டர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ரொம்ப வெயிட்டாக இருக்கும்னு சொல்லி நினைக்கணும்னா வெயிட் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டு. பேட்ரி மட்டும் தான் லைட்டாக வெயிட்டாக இருக்குமே தவிர சார்ஜர் வந்து ரொம்பவே கூடாக தான் இருக்கும். ஸோ இந்த பேட்டரியோட ஸ்பெசிஃபிகேஷன் அவ்வளோதான். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. இதே மாதிரி நான் நிறைய கேஜெட்டோட அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே நண்பா, இதே மாதிரி நான் வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.